Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்ட்ராட்ல எபிசோட் நம்பர் 7 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ லாயாவுக்கு ஒரு போட்டி வச்சு எல்லாரையுமே கூப்பிட்டு யாரோட ஒயின் சிறப்பா இருக்கு அப்படின்னு ஒரு பரிசு கொடுத்துரு. அப்ப நம்மளோட ஒயின் தானே ஜெயிக்கும். அப்ப எல்லா இடமுமே நம்மளோட ஒயினே சேல்ஸ் ஆகும். எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே ஸ்ப்ரிங்க வாங்கி சேல்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்திருப்பாங்க. அந்த ஐடியா படி இன்னைக்கு லாயா போட்டியை வச்சிருக்காங்க. சோ நிறைய இடத்துல இருந்து எல்லாருமே போட்டிக்கு வந்திருக்காங்களா. அப்போ அதுக்கு ஜட்ஜா சான தான் கூப்பிட்டிருக்காங்க. இந்த சான் யாருன்னு தெரியுதா? நம்ம ஹீரோவோட ஸ்ப்ரிங்க முதல்ல குடிச்சு கவிதையெல்லாம் சொன்னாங்களே அவங்க தான். அவங்கள வரவேற்கிறதுக்காக ஹானே போறாங்க. உள்ள வாங்க போகலாம் அப்படின்னு ஹான் உள்ள கூட்டிட்டு வரும்போது அங்க ஹீரோ வந்துட்டாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே ஏய் நீதானே ஸ்ப்ரிங்க நீதானே எனக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும் ஆமா இன்னைக்கு போட்டி நடக்குது அதனால நிறைய எல்லாம் குடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா. ஹானும் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு உள்ள விட்டுட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த போட்டி மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா உன்னை நான் என் வீட்டு வேலைக்காரனா கன்ஃபார்மா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமால உன் கூட சண்டை போட மாட்டேன். அதனால ஒழுங்கா இந்த ஃபங்க்ஷனை மட்டும் முடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. நம்ம ஹீரோவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா உன் வீடு என்ன ஆக போகுது அப்படின்றத மட்டும் பாரு. என்ன தர குறைவாக நினைச்சிட்டு இருக்க இருங்களா அவங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜூ ஃபேமிலி வராங்க. ஜூயானோட அப்பா அமைதியா போயிடுறாங்க. ஆனா அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே. நீ என் வீட்டுல இருந்தது வரைக்கும் அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்காச்சும் உனக்கு வழி இருந்துச்சு. இப்ப வெளியில வந்து ஒவ்வொருத்தரையா வரவேற்கக்கூடிய வேலைதான் பார்த்துட்டு இருக்கியோ. எனக்கு உன்னை பார்த்தாலே சிரிப்பா வந்துட்டு இருக்கு. சரி இந்த வேலையாச்சும் ஒழுங்கா பாரு இல்லனா ஹான் ஃபேமிலி உன்னை தூக்கி தூர எறிஞ்சிருவாங்கன்னு அவங்க வேற கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும் ஏய் அப்படின்றாங்க. ஆனா பேசுறதுக்கு யாருமே அலோ பண்ணவே இல்லையே. அடுத்து ஜூயான் வந்துட்டு ஹீரோ உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமான சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்கா? உன் அம்மா அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை பழி வாங்க போறேன் ஒரு ஆள் கூட போட்டி போட போறேன் அப்படின்ற பேர்ல இவ்ளோ தாழ்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணுமான்னு ஹீரோவும் நீ உன்னை எனக்கு லெக்சர் அடிக்க வேண்டான்னு ஜூயாவும் நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு நிறைய திறமை இருக்குது. அந்த திறமைய ஹான் கூட சண்டை போட்டு எதுக்காக வேஸ்ட் பண்ற? அதுக்கு பதிலா ஒரு நல்ல இடத்துல இருந்து வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு பழச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் இவங்க மேல கரிசனை வந்துரும். இது வரைக்கும் பேசினதுல நீ மட்டும் தான் கொஞ்சம் தெளிவா பேசியிருக்க. நீ என்ன பத்தி நல்ல விதமா நினைக்கிறதுனால நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜூயானும் சொல்லுன்றாங்க. ஹீரோவும் நீ ஹான் அப்படின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியே அந்த ஃபேமிலி சுத்த உதவாக்கிற ஃபேமிலி. அவங்களை கல்யாணம் பண்ணிக்காத. தயவு செஞ்சு வேற ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு உடனே சூயனே கோவந்துருச்சு. உன்கிட்ட எவ்வளவு நேரம் நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட நீ ஹான் ஃபேமிலியை தான் திட்டுவியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. வேலை கொடுத்தவங்களே இப்படி திட்டுற அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ போ எனக்கு என்ன நான் நல்லதுதான் சொன்னேன். நல்லது சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல என்ன பண்றது அப்படின்னு உள்ள போயிடுறாங்க. இப்போ லாயா கிட்ட ஹான் போயிட்டு போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை நீங்க எதுக்குதான் உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு தெரியலன்னு லாயாவும் இது வேற யாரோட ஐடியாவும் கிடையாது ஹீரோவோட ஐடியா. அதனால அவன்கிட்ட பார்த்து எடுத்து பேசு ஏன்னா அவனோட தேவை நமக்கு இருக்குன்னு. ஹானும் சரி இனி நான் பார்த்து எடுத்து பேசுறேன் அப்படின்னு மூஞ்ச சுழிச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஹீரோ தான் போட்டி என்ன அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக மேல வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே கேக்குறாங்க ஏய் அன்னைக்கு போயம் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது நீ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு ஒயின் ஃபெஸ்டிவல் நடக்கு. இப்போ நீ தான் வந்து ஃபெஸ்டிவலை சொல்லிட்டு இருக்க. நீ எல்லா இடத்துலயும் இருப்ப போல அப்படின்னு ஹீரோவை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஜூயானோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஆமா இவன் ஹான் வீட்டு வேலைக்காரன். ஆனா இவன் எதுக்காக போட்டியை தொகுத்து வழங்க போறான் அப்படின்றதான் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹான் மேடை ஏறிடுறாங்க. ஆமா என் வீட்டு வேலைக்காரனை வச்சு நான் இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. நானே இதை பண்றேன். தயவு செஞ்சு வேலைக்காரா கீழே இறங்கிப்போ அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. இது எல்லாத்தையும் மேல இருந்து லாயா பார்த்துட்டு இந்த ஹானுக்கு எத்தனை தடவை தான் சொன்னாலும் புத்தி வராது. ஹீரோ கிட்ட ஒழுங்கா நடந்துக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சரி நடக்கட்டும் அப்படின்னு அதை கண்டுக்காம இருக்காங்க. ஹீரோவும் நீயே பண்ணு எனக்கு ஒண்ணு இதை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு மைக் மாதிரி காண வச்சிருப்பாங்களா அதை ஹான் கையில கொடுத்துட்டு கீழே போயிடுறாங்க. இப்ப அதை பிடிக்கக்கூடிய ஹானுக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியல. ஏன்னா மைக் எல்லாம் அந்த காலத்துல கிடையாதுல. அப்ப ஹீரோ சொல்றாங்க அது மைக் அதை எப்படி பிடிக்கணும்னு கூட உனக்கு தெரியலன்னா கீழே போட்டுரு அது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஆனு கோவந்துருச்சு. சோ கீழே போட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நடக்க போற போட்டியில நேத்துக்கே எல்லாருமே ஒயினை சப்மிட் பண்ணிட்டீங்க. மொத்தம் 14 ஒயின் டெஸ்டிங்க்கு வந்திருக்கு. சோ இந்த 14 ஒயின்ல எது சிறந்த ஒயினோ அதுக்கு நாங்க $60,000 கொடுப்போம். ரெண்டாவது ஒயினுக்கு $50,000 கொடுப்போம். மூணாவது ஒயினுக்கு $40,000 கொடுப்போம்னு ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னடா காசு அள்ளி இறக்கிறீங்க. நீங்க இவ்வளவு காசு அள்ளி இறக்கிறதே எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ப்ரிங் தான் ஜெயிக்கும். சோ அதை வச்சு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம். காசு இவ்ளோ ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ப்ரிங்க பத்தி நிறைய பேர் நல்ல விதமா பேசுவாங்க. அதுக்காக தானே இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கண்டிப்பா இதுவும் ஐடியாவா இருக்காதுன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. அங்க லாயா நின்னு சிரிச்சிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் லாயாவோட ஐடியா அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன பண்றது பாவம் உங்களுக்கு நஷ்டம் பயங்கரமா இன்னைக்கு வரப்போகுது. எனக்கு என் ஒயின் மட்டும் எல்லா இடமும் தெரிஞ்சா போதும்னு நினைச்சேன். நீங்க பிரைஸையும் எனக்கே தரீங்கன்னு சொல்றீங்க. சோ நான் சந்தோஷமா
அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு அமைதியா நின்று நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வயிறா வர ஆரம்பிக்குது. சான் ஒன்னொன்னா டேஸ்ட் பண்றாங்களா, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 7வது பாட்டில்ல தான் ஸ்ப்ரிங் இருக்குதா, அதை எடுத்து கொடுக்குறாங்களா ஹீரோ கவனிச்சிட்டாங்க. இதுலதான் ஸ்ப்ரிங் இருக்கு அப்படின்றத கரெக்டா நோட் படிக்கிறாங்க. சான் குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் தான் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹானுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எதுக்காக நீங்க 2 மார்க் மட்டும் கொடுக்குறீங்க? உள்ளதுலயே நீங்க குடிச்சதுலயே ஸ்ப்ரிங் தானே ரொம்ப சிறப்பான ஒயினா இருந்திருக்கும்னு. சானும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இதுதான் நல்ல ஒயின், நான் குடிச்சதுலயே இதுதான் ரொம்ப பெரிய ஒயின். ஆனா ஏதோ ஒண்ணு இதுல மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நாளா இந்த ஒயினையே நான் குடிச்சு இருந்துட்டு இருக்கேன்னா அதனால எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இதுதான் உள்ளதுலயே ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்னு. அப்ப வந்தவங்க எல்லாரும் ஆனா நாங்க இது வரைக்கும் ஸ்ப்ரிங் ஒயினை குடிச்சதே கிடையாது, எங்களுக்கு ஒண்ணு டேஸ்ட் பார்க்க கொடுங்க அப்படின்னு டேஸ்ட் பார்க்கறதுக்காக வாங்கிக்கிறாங்க. டேஸ்ட் பார்க்குற எல்லாருமே இந்த ஒயின் செம்மையா இருக்கு, இதுக்கு 2 மார்க் இல்ல 5 மார்க் கொடுக்கலாம், செம்ம டேஸ்ட் அப்படின்னு எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சுட்டு புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ஒயின்ல 10 பாட்டில் கொடுங்க, எனக்கு இந்த ஒயின்ல 20 பாட்டில் கொடுங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களோட கடைக்கு இப்பவே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்களா. லாயா பக்கத்துல போயிட்டாங்க. பாத்தியா ஹீரோ நம்மளோட ஸ்ப்ரிங் சூப்பரா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கலான்னு. ஹீரோவும் ஆமா பார்த்தேன் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்குதுல்ல அப்படின்னு கேக்குறதுக்கு லாயாவும் வேணா நீ ஒண்ணு பண்றியா, எங்களோட ஹோட்டலுக்கு நீயே முதலாளியா மாறிடுறியா, இந்த ஹோட்டல் ஃபுல்லாத்தையும் நீயே நிர்வாகம் செய்யணும். ஹீரோவும் அடி பாவி என்ன அப்படியே உங்களோட ஃபேமிலி கூட கட்டி போட்டு வச்சு என்னோட எல்லா ஐடியாவையும் திருடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா, நான் விட மாட்டேன்பா அப்படின்னு லாயா கிட்ட இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேக்குறதுக்கு ஹான் என்ன எவ்வளவு கேவலமா நடத்திட்டு இருக்கான், இங்கெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன், என்ன வேலை பார்க்க விட்டா நான் ஒரு முதலாளி மாதிரி வேலை பார்க்கணும், ஆனா இங்க இருந்தேன்னா எல்லாரும் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருப்பாங்கன்னு. லாயாவும் யாரும் உன்னை அவமானப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன், நான் எல்லாரையுமே உன்னை மதிக்கிற மாதிரி பண்றேன்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் ஹான் என்ன மரியாதை குறைவா நடத்திட்டு இருந்தான், அதை பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு பிசினஸ்னு வரும்போது மட்டும் இந்த மாதிரி வாய்க்கிலேயே நல்லா பேசு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹான் வந்துட்டு என்னோட அம்மா உனக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் எனக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூயானோட அம்மா இருக்காங்கல்ல, இதுக்கு மேல நம்ம ஒயினை டேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் தான் ரொம்ப நல்ல ஒயினா இருக்கு, இதுக்கப்புறமா உள்ள ஒரு ஒயினையுமே டேஸ்ட் பண்ணவே வேண்டான்னு எல்லாருமே ஆமாமா இந்த போட்டியில ஸ்ப்ரிங் தான் ஜெயிச்சது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பொறுமையா இருங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சேனல் இருக்காங்கல்ல அவங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு கத்துறாங்க. எல்லாருமே என்னன்னு கேட்கும் போது சான் சொல்றாங்க இது வரைக்கும் நான் குடிச்சதுல இந்த 2 ஒயினும் செம்ம டேஸ்டா இருக்கு, 13ஆம் நம்பர் 14ஆம் நம்பர், இந்த ஒயினோட நேம் என்னது, இது ரொம்ப ஹெவன்லியா இருக்கு, இந்த உலகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு போற மாதிரி ஃபீல் வருதுன்னு ஹீரோவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அப்போ லாயாவும் ஹானும் உடனே சான் பக்கத்துல போறாங்க. சான் நீங்க குடிச்சிட்டீங்களா, ரொம்ப ஓவரா போதை ஏறிடுச்சா, அதனாலதான் ஸ்ப்ரிங்கை தவிர வேற ஏதோ ஒயின் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேக்குறதுக்கு இல்ல இந்த 2 ஒயின் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்றீங்க, ஸ்ப்ரிங் தான் நாங்க டேஸ்ட் பண்ணதுல ரொம்ப நல்ல ஒயினா இருக்கு, இதை தவிர வேற ஒயின் நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சான் சொல்றாங்க ஆமா இந்த 2 ஒயினோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதே கிடையாது, ஒண்ணு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, இனி ஒண்ணு கொஞ்சம் வயலண்டா இருக்கு, ரெண்டுமே செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிடுறாங்க. ஹீரோ கதை கேட்டோன்னு பரவாயில்லையே இந்த நேமே இதுக்கு வச்சிடலாம் போல இருக்கு, ஒயினை பத்தி இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எந்த ஒரு காசையுமே செலவு பண்ணாம அவங்களோட ஒயினுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இங்க போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே அப்படின்னா எங்களுக்கும் கொடுங்க, நாங்க அதை குடிச்சு பாக்குறோம் அப்படின்னு லாயா குடிச்சு பாக்குறாங்க, ஹான் குடிச்சு பாக்குறாங்க, எல்லாருமே குடிச்சு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, இது எங்க கிடைக்கும்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க இந்த ஒயினோட நேம் ஸ்மூத்தி காசா, இது எங்க கிடைக்கும்னா ஹீரோயினோட ஹோட்டல்ல. உடனே எல்லாரும் அடிச்சு பண்ணிட்டு ஓட போறாங்க. ஹான் போயிட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்றாங்க. நீங்க 50% டிஸ்கவுண்ட்ல எங்களோட ஸ்ப்ரிங்கை வாங்கிக்கோங்க, நீங்க 20 பாட்டில் கேட்டீங்கல்ல நான் உங்களுக்கு 30 பாட்டில் ஃப்ரீயாவே தரேன், எங்களோட ஸ்ப்ரிங்கை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு வேணும் இந்த ஸ்ப்ரிங், ஃபர்ஸ்ட் போயிட்டு நாங்க அதை வாங்கட்டும், ஹீரோயின் கடை திறந்து வச்சிருக்காளான்னு பார்க்கலான்னு எல்லாருமே ஹீரோயினோட ஹோட்டலுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்ப வேற எல்லாரும் ஜூ ஃபேமிலி இருக்க எல்லாருமே ஹீரோ கிட்ட வந்து என்னடா இங்க நடக்குது, உனக்கு எப்படா ஹீரோயினோட ஹோட்டல்ல இந்த 2 ஒயினும் விக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது, நீ என்ன மார்க்கெட்டிங்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ மேல எல்லாருமே சாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஸ்ப்ரிங் ஒயினையே தயாரிச்சது நான் தான், அதே மாதிரி தான் அந்த 2 ஒயினையே நான் தான் தயாரிச்சேன்னு
உடனே ஜூ ஃபேமிலியோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. உனக்கு ஒயினை பத்தியே ஒண்ணு தெரியாது, நீங்க இருக்கக்கூடிய வேலைக்கார நாய் ஒயினை பத்தி பேசுதா அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ லாயாவை பாக்குறாங்களா. உடனே லாயா வந்துட்டு ஆமா ஹீரோ தான் அந்த ஸ்ப்ரிங் ஒயினே தயாரிச்சதுன்னு எல்லாருக்கும் வாயடிச்சு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க, இவ்வளவு நாளும் இவனை வேலைக்காரன் தானே நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவன் தான் இந்த ஒயினையே செஞ்சதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. லாயா ஹான் கிட்ட உடனே போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத பாருன்னு ஜூ ஃபேமிலி எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப ஹீரோ கூட தனியா பேசுறாங்க. ஹீரோ நீ இதை வேணும் தான் பண்ணியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே லாயாவும் நீ இதை எனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் பண்ண அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீ தான் இந்த ஸ்ப்ரிங் ஒயினை தயாரிச்சது அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கணும். சொல்லாதது ஏன் தப்பு தான், என்ன மன்னிச்சிடு. ஆனா அந்த தப்பை நான் திருத்திக்கிறேன். இப்போதைக்கு இந்த 2 ஒயின் இருக்குல்ல புதுசா செஞ்சது, அது கூட பேட்டன்ட் என்கிட்ட கொடுத்துருன்னு. ஹீரோவும் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நான் அதை ஹீரோயினுக்கு கொடுத்துட்டேன், பாய் பாய் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. லாயாவுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்ப்ரிங் ஒயினை நிறைய செஞ்சு வச்சுட்டாங்க, 10,000 பாட்டில் செஞ்சு வச்சுட்டாங்க. ஒன்னையுமே யாருமே வாங்கவே இல்லை. அப்ப எவ்வளவு ரூபாய் லாஸ். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல புதுசா 2 ஒயின் செஞ்சு கொடுத்ததுனால ரெகுலரா இங்க வரக்கூடிய கஸ்டமர் கூட ஹீரோயினோட ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம லாயா பயந்து போய் இருந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினோட ஒயின் நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கா. அதை ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோவோட பிளான் எப்பவுமே சூப்பர் தானு. அசிஸ்டனும் ஆமா ஆக்சுவலி உங்களோட கண்ணும் சூப்பர் தான், நீங்க கரெக்டான டேலண்ட கண்டுபிடிச்சு உங்க கூட பிசினஸ் பார்ட்னரா மாத்தி வச்சிருக்கீங்கன்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றாங்க. ஆக்சுவலி அவன் கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் கூட ஒரு பிசினஸ் பார்ட்னரா மட்டும் தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வெக்கப்படுறாங்களா. அசிஸ்டனும் ஹீரோயின் நீங்க அவனை லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு. ஹீரோயினும் அது என்ன வெளிப்படையாவே தெரியுதுன்னு கேட்ட உடனே அசிஸ்டனுக்கு வந்துருச்சு. நீங்க இது மாதிரிலாம் பேசவே கூடாது, நீங்க ஒரு அரசி, அவன் ஒரு சர்வன்ட், அவ்வளவுதான். நீங்க அவன் மேல லவ்ல விடக்கூடாது, உங்க ஃபேமிலிக்கும் அவன் ஃபேமிலிக்கும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வெளியில வச்சாலாம் என்ன அரசி இளவரசி இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே அப்படின்னு திட்டி விட்டுட்டாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு ஐயோ நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ உள்ள வந்துடுறாங்க. அதனால இவங்க 2 பேரும் வாயை மூடிடுறாங்க. ஹீரோவும் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்க ஹீரோயினும் செம்மையா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க நம்ம நிறைய முதலாளிகள் இருப்பாங்கல்ல ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ், அவங்க எல்லார்கிட்டயுமே டீல் போடலாம். நம்ம ஒயினை அவங்களோட கடையில சேல்ஸ் பண்ண சொல்றான். நம்ம தயாரிக்கிறதுக்கு மட்டும் ஆகக்கூடிய காசை செலவு பண்ணுவோம், மற்றபடி விற்கிற காசு எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கட்டும். ப்ராஃபிட்ல கொஞ்ச நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதனால நம்ம கம்மியா காசு செலவு பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு. ஹீரோயினும் சூப்பர் அப்படின்னா உடனே போயிட்டு நான் நிறைய பெரிய பெரிய பணக்கார ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்களா. ஹீரோவும் பணக்கார ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, ஏழைகளுக்குமே இந்த ஒயின் போய் சேரணும், அதனால ஏழை ரெஸ்டாரண்ட் கிட்டையும் போய் பேசுங்க. பணக்கார ரெஸ்டாரண்ட் கிட்ட இருந்து நிறைய ப்ராஃபிட்டா ஷேரா கேளுங்க. கம்மி ரெஸ்டாரண்ட் அதாவது ஏழை மக்கள்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து கம்மியான காசை மட்டும் வாங்குங்க. அப்படின்னா ஏழை மக்களுக்கு வரைக்கும் இந்த ஒயினை குடிக்க முடியும்னு. ஹீரோயினும் பரவாயில்லையே நீ நல்லா யோசிச்சிருக்கன்னு. ஹீரோவும் அது மட்டும் கிடையாது, இந்த லின் ஃபேமிலி ஹுவா ஃபேமிலி இவங்க 2 பேருக்கும் ஒயினை கொடுக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் நான் ஒயினை பத்தி பேச போலான்னு போகும்போது என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள பழி வாங்கியே தீர்வேன்னு. ஹீரோவும் அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், பழி வாங்குறத நீ பாத்துக்கோ அப்படின்னு. ஹீரோவும் ஓகே அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல கிளம்ப போறாங்க. ஆனா கதவுக்குள்ள போகும்போது இடிச்சுக்கிறாங்க. அசிஸ்டனும் 2 பேரும் ஒரே நேரத்துல போனீங்கன்னா இடிச்சுப்பீங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட எங்களுக்கு தெரியும் நாங்க ஒன்றும் அந்த அளவு முட்டாள் கிடையாதுன்னு மறுபடியும் போய் இடிச்சுக்கிறாங்க. அசிஸ்டனும் ஐயோ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமா ஹீரோயின் முதல்ல வெளியில போக ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. அசிஸ்டன்ட் சொல்றாங்க இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது, இவங்க 2 பேரும் தான் ஜோடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்க ஃபேமிலில இருந்து ஒரு ஒயின் வெளியில வந்திருக்கு, அந்த ஒயின் செமையா சேல்ஸ் ஆகுது, ஹீரோயினுக்கு நிறைய ப்ராஃபிட்னு. அரசரும் என்ன ஒயின் என்கிட்ட அவ எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொன்னோடனே அதனாலதான் நாங்க ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அமைச்சர் ஊத்தி கொடுக்குறாங்க. அது குடிக்கக்கூடிய அரசரும் இந்த ஒயின் ரொம்ப நல்லா இருக்கு, உடனே நான் கடையில எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தாங்கன்னு மாறு வேஷம் போட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காங்கல்ல, ஹீரோயினோட போட்டோ வச்சுட்டு நான் ஹீரோயினை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும், என் பையனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்னு சந்தோஷமா வந்துட்டு இருக்கும்போது ஜூ ஃபேமிலியை பார்த்துடுறாங்க. இந்த ஜூயாவோட அம்மா இருக்காங்களே அவங்கள பார்த்த உடனே சம்மந்தி சம்மந்தி அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவோட அப்பாவும் என்ன சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டு இருக்கீங்க, அதான் உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னன்னு கேட்ட உடனே இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரு காலத்துல சம்மதியா இருந்திருக்கோம்ல, அதனால உங்க பையனோட பிசினஸ்ல கொஞ்சம் எங்களுக்கு தர சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என் பையனை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இப்ப பிசினஸ் வந்து கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஜூயானோட அம்மாவும் நாங்க ஒண்ணும் அவனை துரத்தி விட்டது ஏழை அப்படின்றதுக்காக கிடையாது, அவன் இனி ஒரு பொண்ணு கூட சேர்த்து நல்லா கும்மாள
கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா, அந்த பொண்ணு கூட அவன் கும்மாளம் அடிக்கிறதுனாலதான் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் நான் டிவோர்ஸே பண்ணேன்னு அப்படியே மாத்தி பேசிட்டா. அந்த நேரத்துல ஹீரோயினோட நேம யார் இங்க தப்பா பேசிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அரசர். எங்க சிங்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. சோ அரசர் டைரக்டா வந்துட்டாங்க. ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ண போறாங்க. ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் மீட் பண்ணும்போது என்னென்ன நடக்க போகுது, ஜூ ஃபேமிலி நடுவுல மாட்டிக்கிட்டு என்னென்ன அலோதி பட போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.